இது உங்கள் மாம்ஸ் நரேஷன். கடுமையான கத்திரி வெயிலிருந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு ரிலீஃப் இப்போது. எங்கள் ஊர்லலாம் இப்போ தினமும் மழை வெளுத்து வாங்குது. இந்த மழை துளிகள் தான் மண்ணில் விழுந்த உடனே எத்தனை மாயாஜாலங்கள் நடக்குது. ரொம்ப டயர்டாக சோர்ந்து போயிருந்த நம்ம உள்ளங்கள் இந்த மழை வந்த உடனே நல்ல உற்சாகப்பட்டு ரிலாக்ஸ் ஆனதை எல்லாருமே உணர்ந்திருக்க முடியும். இப்படி ரொம்ப ஸ்லோவாக வளர்ந்து கொண்டிருந்த இந்த முருங்கை குட்டி செடிகள் மழை வந்த உடனே பார்த்தீங்கன்னா சடசடன்னு உயரமாக வளர்ந்துருச்சு. இந்த மாதிரி 2 முருங்கை குச்சிகள் கிடைத்தது. பயங்கர தடியாக இருந்ததுனால அதை கட் பண்ணக்கூட முடியலை. சரி வளருதோ இல்லையோன்னு சொல்லி ஒன்றை க்ரோ பேக்லேயும் மற்றொன்றை ஒரு ட்ரம்லேயும் நட்டி வைத்திருந்தோம். மழை வர வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்படி ரொம்ப ஸ்லோவாக வந்து கொண்டு இருந்தது. ஆனால் மழை வர ஆரம்பித்த உடனே எவ்வளவு உயரமாக பச்சை பசேல்னு வளர ஆரம்பிச்சிருச்சு. இந்த முருங்கை மரம் ஒரு வாலண்டியர் மரம். இதில் வெறும் கீரைக்காக மட்டுமே வச்சுருக்கோம். ஏன்னா கீரை அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். மழை வர வரைக்கும் ஃபுல்லாக எறும்புகளாக இருந்தது. மழை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளவு கீரை எவ்வளவு டெண்டராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம பிடித்திருக்கிற இந்த பருப்பு கூட்டை கூட நம்ம முருங்கைக்கீரை வைத்து செஞ்சிட்டோம். ரொம்ப நாளாக கண்ணில் படாமல் இருந்த சிலான் பசனை எல்லாம் இப்போ முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்பொழுதுமே பப்பாளி இருக்கிற எங்கள் வீட்டில் பப்பாளி மரமே இந்த தடவை இல்லை. ஒரு செடி வந்தது, வளருவனான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தது. மழையை பார்க்கவும் இப்போது அது தினமும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நல்ல ஒரு ஹெல்த்தியான பிளான்ட்டாகவும் மாறிடுச்சு. பக்கத்தில் கற்பூரவல்லியும் செழிப்பாக வளருது. இந்த ஸ்னேக் பிளான்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல பச்சை பசேல்னு மாறிடுது. இந்த மலபார் பசலை விதையிலிருந்து தான் முளைத்தது. இதுவும் அப்படி தான் ரொம்ப ஸ்லோவாக தான் வளர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் மழை பெஞ்சோடனே பார்த்தோம்னா அடுத்த நாளே அதனுடைய இலைகளோட சைஸில் பெரிய மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடிந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலை அளவுக்கு இலைகள் நல்ல பெரிதாக இருக்குது. பார்க்கும்போதே அவ்வளவு அட்ராக்டிவாக இருக்குது. இதையெல்லாம் பார்க்கும்போது தான் அந்த மழைக்கு எவ்வளவு ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்மளால் உணர்ந்து கொள்ளவே முடியுது. வீட்டில் பூசணிக்காய் வாங்கும்போது அதில் இருந்த விதைகளை எடுத்து தான் இப்போது ஒரு க்ரோ பேக்கில் நட்டு இருந்தேன். ஆனால் விதைகள் வளர்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. ஆனால் செடியும் வளர்ந்தது. ஆனால் இந்த அடித்த வெயிலில் செடி டோட்டலாக காய்ந்து போனது. மழையை பார்த்தோன்னே திருப்பியும் பார்த்திங்கன்னா அந்த செடி ரிவைவ் ஆகியிருக்கிறது. இதை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளவு சந்தோஷம் நமக்கும் இருக்குது. எவ்வளவு கேர்ஃபுல்லாக பராமரித்தோம். என்னோடய ரோஜா செடி டோட்டலாக போயிடுச்சு. இத்தனைக்கும் பால்கனியில் வைத்திருந்தேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நித்திய கல்யாணி செடிகள் அங்கங்கே சிவப்பு பூக்களாகவும் வெள்ளை பூக்களாகவும் அங்கங்கே அப்படி கொட்டி கிடக்குது. இதை பார்க்கும்போது கூட மாடியில் நமக்கு அவ்வளவு சந்தோஷம். ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாடியில் இந்த நித்திய கல்யாணி பூக்கள் ஒரு மகிழ்ச்சியையே கொண்டு வருது. மனுஷராகிய நம்ம பூக்களை ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். சில பூக்களை உயர்ந்ததாகவும் சிலதை ரொம்ப லோவாகவும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த மழை எல்லா பூக்கள் மேலும் ஒரே மாதிரி பெய்யுது. ஆனால் இந்த பூக்கள் எவ்வளவு அழகாக ரிவைவ் ஆகிடுது. புதினா காய்ந்து போனனால நிழல் எடுத்து வைத்திருந்தேன். மழையை பார்த்த உடனே புதினா எல்லாமே உயிர் பெற்று எழுந்து விட்டது. சந்தோஷம். வைல்டு ஃப்ளவர்ஸ் கூட இந்த சீசனில் தங்களோட அழகை நமக்கு வெளிப்படுத்துது. மழை வந்த 2வது 3வது நாட்களிலேயே நீங்கள் மாடி தோட்டத்தை பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நிறைய தொட்டிகளில் கீரைகள் முளைத்திருந்தது. குப்பைக்கீரை, அரைக்கீரை, தண்டுக்கீரைன்னு சொல்லி அது எப்படி விதைகள் விழுந்ததோ உரத்திலிருந்து விழுந்திருக்குமா இருக்கும். அதிலிருந்து வந்தது. இந்த கீரைகள் நல்ல ஒரு பெரிய கட்டே எனக்கு கிடைத்தது. சாரணக்கீரையும் அப்படி தான். இலைகள் மிகப்பெரிய சைஸில் தோட்டத்தில் படர்ந்திருந்தது. பேபிகார்ன் வருமோ என்னமோன்னு சொல்லி தான் விதைத்திருந்தேன். ஆனால் சம்மரில் கூட இது நல்ல தன்னை திடப்படுத்தி கொண்டு எனக்கு 3 செடி வைத்தேன். 3 செடிகளிலிருந்தும் எனக்கு காய் கிடைத்தது. தோட்டக்கலையில் நம்மளை ஈடுபடுத்தி கொண்டால் நமக்கு தெரியும் நம்ம மனதும் நன்றாக அமைதிப்படும். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்துலேருந்து நமக்கு ஆச்சரியங்கள் வந்து கொண்டே இருக்கும். புது மல்லிகைப்பூ செடியை இந்த சம்மரில் தான் வாங்கி நட்டு இருந்தேன். அது கூட வேர் பிடித்து நன்றாக பூக்கள் பூக்க ஆரம்பித்தது. இது நான் பதியம் போட்டு வளர்த்த செடி. இதை தரையில் கொண்டாந்து நட்டு இருந்தேன். இப்போ தான் பூக்கள் பூக்க ஆரம்பித்திருக்கிறது. தினமும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் பூக்கள் கிடைக்கும். அந்த பூக்களை கலெக்ட் பண்ணி அதனோட மனமே நம்ம மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுது.
இப்படி உங்களுக்கும் பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்ட்டில் உங்களோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம் மற்றவங்களோட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.